எல்லாமே டிஃப்ரெண்ட் தான், ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் தான். இது வரைக்கும் இந்த போர் தொழில் ராட்சசன் வந்துச்சுல அந்த மாதிரி தான். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக்குன்றது தெரியும். அந்த ஃப்ளாஷ்பேக்கும் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக எண்டிங்கும் கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, ஒரு மாதிரி செட்டிலாக காமெடியில் ஆரம்பித்து ஒரு எட்ஜில் தான் த்ரில்லர் ஆரம்பிக்கணும் நம்ம எதிர்பார்த்தேன். பட் இது ஸ்டார்டிங்லேருந்தே செம்ம த்ரில்லராக போயிட்டு இருந்தது, செம்மையாக இருந்தது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு புது கேரக்டர் ஒன்று வருது, அது செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நிறைய த்ரில்லர் படம் பார்த்துருப்பீங்க, இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? எனக்கு த்ரில்லர் ஜானர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்தது, இந்த படம் நல்லாவே இருந்தது. வசந்த் ரவி அவர் எப்படி பண்ணியிருந்தார்? சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ, செம்மையாக பண்ணியிருந்தார். யாரோட கேரக்டர்? அதான் நான் சொன்னேன், செகண்ட் ஹாஃபில் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த கேரக்டர் சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. படம் போர் அடிக்காமல் நல்லா இருக்குது. மியூசிக் செம்மையாக இருக்குது படத்தில், கண்டிப்பாக பார்க்கலாம். செம்ம சாட்டிஸ்ஃபைட். படம் நல்லா இருக்குது சார். என்ன மாதிரி படம் இது வந்து ஒரு பழிவாங்கும் படலாம் சார். இது பழிவாங்கும் நடவடிக்கை நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா, அனிகா சுரேந்திரன் கொஞ்சம் நேரம் வந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. வசந்த் ரவி நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. மியூசிக் பரவாயில்ல சார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ஆமாம், போர் அடிக்காமல் போகுது. ஓகே, எதிர்பார்ப்பு இருக்குது, நல்ல படங்கள் நல்லா பார்க்கலாம் சார். சார் சஸ்பென்ஸ் த்ரில்லர் நல்லா இருந்தது. ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டர், ஹிஸ் ஜாப் வாஸ் வெரி குட். த்ரில்லர் தான், ஆனால் சஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் அதர்வைஸ் குட், நல்லா இருந்தது. ஹி இஸ் கிவன் ஹிஸ் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் பெட்டராக இருந்தது, நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது பிரதர், நல்லா இருக்கு. என்ன மாதிரி படம்? த்ரில்லர். நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஸோ படத்தை வந்து பாருங்கள், என்கேஜ்மெண்ட்டாக போகும் படம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பாக தான் இருக்குது படம், நல்லா தான் இருக்குது. யாரோட கேரக்டர்லாம் படத்தில் மெயினாக நம்ம அதை ரிவீல் பண்ணாங்க, நம்ம ஸ்டோரி நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து படத்தை வந்து பாருங்கள். ஸோ பார்த்துன்னா படம் வந்திருக்கு, அதில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? என்ன மாதிரி? ரெகுலர் பேட்டர்ன் தான் பிரதர், ரெகுலர் பேட்டர்ன் தான். படம் போர் அடிக்காமல் இருந்தது. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு 3 hours உட்காருனாக்கா அப்படியே பார்க்கலாம், என்கேஜாக பார்க்கலாம். வசந்த் ரவி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் நல்லா பண்ணியிருக்காரு சார், நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பக்கா சாட்டிஸ்ஃபைட். நல்லா இருந்துச்சு படம். என்ன மாதிரி படம்? சஸ்பென்ஸு, கிரேம் சஸ்பென்ஸ் தான், நல்லா இருந்துச்சு படம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு படம். நிறைய த்ரில்லர் படம் வந்திருக்கு, அதில் இது ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக மாதிரி என்ன இருக்கா? இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டு தான், ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டு தான். இது வரைக்கும் இந்த போர் தொழில் ராட்சசன் வந்துச்சுல அந்த மாதிரி தான். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. படம் நல்லா இருக்குது, எல்லோரும் ஃபேமிலியாக வந்து வாட்ச் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிஜிஎம், மியூசிக் கம்போசிங் சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருக்குது. வில்லன் கேரக்டருக்காண்டியே வந்து படம் பாருங்கள். சீரியல் கில்லர் பார்க்கணும், அப்படி படம் பார்க்கணும் உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது ப்ரோ. நீங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. படத்தில் லேக்லாம் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ஒரு சீரியல் கில்லர் வந்து படம் பார்த்துருக்கேன், வில்லன் கேரக்டர் இந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் பயங்கரமாக இருக்குது. 10க்கு 9 கொடுக்கலாம் ரேட்டிங்ஸ். சூப்பர், தேங்க்யூ. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் இந்த ஜெயிலரில் பார்த்துருக்கோம்ல, அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் இல்லாமல் இதில் தனியாக அந்த பிளைண்ட் ஸ்பாட்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அவரோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அந்த பிளைண்ட் ஸ்பாட் எப்படி ஆட் பண்ணுவாங்களோ கரெக்டாக அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் வந்து கொஞ்சம் நார்மல் ஃபில்ம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது படம். இது நீங்கள் பாருங்கள், இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடான படம், ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம, ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. இல்லை, எப்படி கேட்குறீங்க? இல்லை, அது கொஞ்சம் இது மற்ற த்ரில்லர் படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுதான் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ட்விஸ்டெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிவீல் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சாட்டிஸ்ஃபைட், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். த்ரில்லர் மூவி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது போகும். ஐயோ, சூப்பராக நடிச்சிருக்காருங்க, நாங்கள் எதிர்பார்க்கல, நல்லா நடிச்சிருக்காரு. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. விஜய் வசந்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். சாரி, வசந்த் ரவியா? ஆமாம், நல்லா இருந்துச்சு படம், பக்காவாக இருந்தது. க்ரைம் த்ரில்லர் படம் சூப்பராக இருந்தது. நம்ம ஜெயிலருக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பார்க்கலாம், வேறு லெவலில் பார்க்கலாம். இல்லை, போர் அடிக்காமல் தான் இருக்குது.
நல்ல ஆக்ஷன் லெவலில் பண்ணியிருக்காரு, இன்வெஸ்டிகேஷன் லெவலில் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. படம் வேறு லெவலில் இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எங்கேயுமே லேகே இல்லை, நல்லா இருந்தது. மெயினாக வந்து மியூசிக் அஜ்மலில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காப்புல. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து அந்த சாங்ஸ்லேருந்து எல்லாமே செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஹீரோ ஒரு பக்கம் மிரட்டியிருக்காரு, அதை விட செகண்ட் ஹீரோ அவர் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான். நான் யோசிக்கவே இல்லை, அவருக்காகவே கூட பார்க்கலாம். ஸோ செம்மையாக இருந்தது படம். படம் ஒரு மாதிரி சைக்கோ த்ரில்லர் ஜான் தான், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட வரலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்து என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக்குன்றது தெரியும். அந்த ஃப்ளாஷ்பேக்கும் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக எண்டிங்கும் கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். கண்டிப்பாக மியூசிக்காகவே பார்க்கலாம், நல்லா இருக்கு. த்ரில்லர் படம் பார்த்துருப்பீங்க, ஆமாம். கம்பேர் பண்ணுவோம் இந்த படம். இல்லை, இது யூனிக்காக இருக்குது, யூனிக்காக இருக்குது. இது யாரையும் எதோட கம்பேர் பண்ண விரும்பல, பட் இது யூனிக்காக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன மாதிரி படம் இது இட்ஸ் கிரைம் த்ரில்லர் ப்ரோ. ஓகே, இட்ஸ் கிரைம் த்ரில்லர். இட்ஸ் கிரைம் த்ரில்லர் ப்ரோ. சாட்டிஸ்ஃபைடா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. ஆக்சுவலி ஏன் அப்படி சொன்னால், எப்போவுமே வசந்தனாவோட படம் வந்து ரொம்ப யூனிக்காக, ஸ்கிரிப்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் படத்தோட விஷயம் கிரைம் த்ரில்லர்னா கேமரா, மியூசிக் எல்லாமே எங்கேஜிங்காக இருந்ததுனால படம் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் படமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் படம் மாதிரி லாகலாம் அந்த ஃபீலும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிரைம் த்ரில்லர் தான், பட் ஒரு லூப்போல வந்து அவங்க இது பண்ணுறதுனால செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அது கரெக்டாக இருந்தது, ஓகே, ரீசனபிளாக இருந்தது. ஒரு சில விஷயங்கள்லாம் அதான் ப்ரோ, லாகே இல்லை, ஒரு இது தேவையில்லாத சீன்ன்றதே இல்லை படத்தில். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக இருந்துச்சு. யாருமே ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. அதுமாதிரி டைரக்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், 3 பேரும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இல்லை, வசந்த் ரவி சார் ரொம்ப நல்லா அற்புதமாக நடிச்சிருக்காரு. வில்லனா பண்ண சுனில் சாரும் அவரும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ஒரு சின்ன ஒரு இது வரும், அவர் சைக்கோ மாதிரியான ஒரு பையன், அந்த பையன் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக போகும், சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ. த்ரில்லர் படம் எப்படி த்ரில்லிங்காக இருக்கணும்? கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்க்காத, ஏதாவது நம்ம ஒரு ஃபீலாக ஒன்றும் அடுத்து இதுதான் நடக்க போகணும்னு நினச்சிட்டு இருப்போம். அது இல்லாமல் அது வேற ஒரு விஷயமா அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. படம் போர் அடிக்காமல்? இல்லை, போர்லாம் இல்லை சார், ரொம்ப அற்புதமாக இருக்குது, நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம் ஒரு தடவை. சஸ்பென்ஸ் த்ரில்லர், மியூசிக் வாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் பிரித்து பார்க்கணும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்மூத்தாக முடிச்சு நல்லா இருக்குது படம். ஆமாம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் நியூவாக இருக்குது, கம்ப்ளீட்டாக நியூ. எவ்வளோ வந்திருக்கு, பட் இது டிஃப்ரெண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த வில்லனோடது நல்லா இருக்குது, சின்ன பையனாக வந்திருப்பாரு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஆர்ட் டைரக்ஷனும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. 2வது படம் நினைக்கிறேன் அவருக்கு, சூப்பராக இருக்குது. அனிருத் மாதிரியா இருக்குது அவர் வாய்ஸ் எல்லாமே. நல்லா இருக்கும். என்ன மாதிரி படம்? ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மூவி தான் ப்ரோ. ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இது. ஆனால் அது பார்க்கக்கூடாது, சின்ன பசங்க பார்க்கக்கூடாது, எல்லாருமே பார்க்கலாம் சார். த்ரில்லிங்காக இருந்தது? தாராளமாக பார்க்கலாம். என்ன மாதிரி கதை? என்ன மாதிரி கதையை சொல்லிட்டு அது எப்படி ப்ரோ? அது நல்ல காம்பினேஷன். சுனில்தும் வசந்த் ரவி அண்ணா தான் நல்லா தான் இருக்குது காம்பினேஷன். டைரக்ஷனு, மியூசிக் டைரக்டரு எல்லாமே நல்லா இருக்குது. சபரீஷ் நல்ல சாட்டிஸ்ஃபைட்.